நான் என் பெயர் ராஜகோபால். இங்கே கோவை ரத்னபுரியிலிருந்து வந்திருக்கிறேன். நான் சிறு வயதிலிருந்து இஸ்லாமியத்தோடு எனது பணி இன்னும் அப்படியே சென்று கொண்டுள்ளது. அதோடு நான் ஈடுபாடு கொண்டுள்ளேன். நான் இங்கு ஒரு ஷாப்பில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். இருந்த போதிலும் இஸ்லாமியத்தில் மறை என்ற ஒரு வசனம் ஒன்று உள்ளது. ஒரு மனிதன் இறந்த பின்பு அவன் அவன் மறுபிறவி என்று சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது. இதுக்கு ஒரு விளக்கம் தேவை என்று கேட்டுக்கொள்கிறேன். கேள்வி தெளிவா இல்லையே, எப்படி என்ன சொல்றீங்க? இறந்த பிறகு மறுபிறவி என்று பேசப்படுகிறது, நம்பப்படுகிறது. இது எதனால் என்று இந்த கேள்விக்கு தொடுத்து சகோதரர் அவர்கள், இறந்த பெண் உள்ள ஒரு மறுமை வாழ்க்கையை பற்றி இஸ்லாத்தினுடைய கருத்து என்ன, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா, சான்று இருக்கா என்பதுதான் அவருடைய சந்தேகமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். முதலாவதாக மறுமைன்னு ஒண்ணு இருந்துதாங்க ஆகணும். இந்த உலகத்துல நல்லதும் செய்யறவங்க இருக்காங்க, கெட்டவங்க செய்யறவங்க இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க. நல்லது செய்தவர்களுக்கு கூலியும் வழங்கப்படவில்லை, கெட்டது செய்தவர்களுக்கு தண்டனையும் வழங்கப்படுறதில்லை. இது ஒரு நியாயமா, ஒரு நீதியா? ஒரு தொழிற்சாலை இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. ஒருவர் நன்றாக வேலை பார்க்கிறார், கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறார், ராப்பகலா வேலை பார்க்கிறார். அவருக்கு போனஸ் கொடுக்கணும், ஊதிய உயர்வு கொடுக்கணும், எல்லாம் கொடுத்தா அதான் அவர் செய்த நன்மைக்குரிய தீர்ப்பு. இன்னொருத்தர் இருக்கிறார், அலுவலகத்துக்கே ஒழுங்கா வர்றதில்லை. அப்படியே வந்தாலும் கேன்டீன்ல தான் இருப்பார், வேற எங்கேயும் இருக்க மாட்டார் அவரு. என்ன இப்படியாக அல்லது திருடுவது இதெல்லாம் பல பழக்கங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். இவருக்கும் ஊதிய உயர்வு, போனஸ், அது இதுன்னு இவருக்கும் கொடுத்துட்டு இருந்தா ரெண்டு பேருக்கும் ஒரு நியாயம் கிடையாது. நல்லவர்கள் கூலி வழங்கப்பட வேண்டும், கெட்டவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். இதுதான் நீதி, நியாயம், தர்மம். இதற்கு இந்த உலகத்திலே முழுமையாக அதை செயல்படுத்த முடிகிறதா என்றால் முடியல. இந்த உலகம் அதுக்கு சரியான இடமா இல்லை. எப்படின்னு நான் சொல்றேன். இப்போ உதாரணத்திற்கு சில பாவங்கள் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. அதை நீங்க கோர்ட்டுக்கே, கேஸுக்கே கொண்டு போக முடியாது. பொய் பேசினான், புறம் பேசினான், ரெண்டு பேருக்கு மத்தியில கோல் மூட்டினான், எந்த செக்ஷனுக்கு கீழே கேஸ் போடுறது? கோல் மூட்டினான்னு போய் கேஸ் போட முடியுமா? ஆனா அதனால எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்கு தெரியுமா? ரெண்டு பேரும் நண்பனா இருப்பான், அடுத்த நாள் இவன் இந்த முகத்தை இந்த பக்கம் திரும்பிக்கிடுவான், அந்த பக்கம் திருப்பி. என்ன காரணம்? இடையில எவனோ பூந்து வத்தி வச்சுட்டான் இல்லையா? ரெண்டு பேரோட உறவை பிரிச்சுட்டான். கணவனுக்கு மனைவியில உறவை பிரிக்கிறான், ரெண்டு பங்காளிகளுக்கு இடையில உறவை பிரிக்கிறான். இதெல்லாம் கேஸ் போட முடியுமா? முடியாது. ஆக இவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டாக வேண்டும். ஆக மறுமையில் அது முடியும். அடுத்தபடியாக சில கேஸ் இருக்கு, நீதிமன்றத்துக்கு வந்து விடுகிறது, கேஸ் போட்டாச்சு, ஆனா போதிய சாட்சிகள் இல்லை, கேஸ் தள்ளுபடி, அவ்வளவுதான். பாவம் செஞ்சான், தப்பிச்சாச்சு. இன்னைக்கு பல வழக்குகள்லாம் அப்படித்தான் முடிய போகுது. இன்னைக்கு இல்லையா? மூன்றாவதாக சிலவருக்கு தண்டனையும் வழங்கப்படும், ஆனால் உரிய தண்டனை வழங்கப்பட மாட்டார். உதாரணத்துக்கு இப்ப சமீபத்தில் ஒக்லஹோமாவில் ஒருத்தன் குண்டு வச்சான், 168 பேர் இறந்து போனான் அமெரிக்கால. என்ன செஞ்சாங்க? அவனை கூப்பிட்டு ஒரு 20 நிமிஷத்துல ஒரு மயக்க ஊசி போட்டாங்க, ஆள் போயிட்டான். ஆனா அவன் எத்தனை குடும்பத்தை அடிச்சிருக்கான்? 168 குடும்பங்களை கதற அடிச்சிருக்கானே. இவனுக்கு இது தண்டனையா? ஹிரோஷிமாவிலே, நாகசாகியிலே குண்டு போட்டான், எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இறந்திருக்காங்க. ஹிட்லர், முசோலினி, ஸ்டாலின் இவர்கள் செய்த கொடுமைகள், செங்கிஸ்கான் இவர்கள் செய்த கொடுமைகளுக்கெல்லாம் என்ன தண்டனை இந்த உலகத்திலே கொடுக்க முடியும்? லட்சக்கணக்கான மக்களை அழித்திருக்கிறார்களே. அதிகபட்ச தண்டனை என்ன? மரண தண்டனை. இன்னைக்கு பல நாடுகள் அதை கூட ரத்து பண்ணியாச்சு. அது கூட ரொம்ப மனித உரிமை மீறல் என்று சொல்லி அதை ரத்து பண்ணி ஆகிவிட்டது. ஆக இவர்களுக்கெல்லாம் உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். இதுக்கெல்லாம் மறுமை ஒன்று வேண்டும். ஏன் மறுமை வேணும்னா, மறுமையினுடைய விதிகளே வேறு. மறுமையினுடைய பிசிக்கல் லாஸ், பௌதீக விதிகள் வேறு. குர்ஆன் சொல்லுகிறது, சும்மலா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா. அவர்களுக்கு அங்க வாழ்வு என்பதும் கிடையாது, சாவு என்பதும் கிடையாது.
என்ன அநியாயம் பண்ணானோ அந்த தண்டனையை அனுபவிக்கின்ற வரை சாவும் வாழ்வும் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். குர்ஆன் சொல்லுகிறது, அவர்களுடைய தோள்கள் நரக நெருப்பிலே கருகிவிடும், அவர்களுக்கு நாம் புதிய தோலை அளிப்போம். எவ்வளவு கொடுமைகளை பண்ணினானோ அந்த அளவுக்கு அவன் தண்டனை அனுபவிக்கின்ற வரை நரகத்திலே இருந்து அவனாலே விடுதலை பெறவே முடியாது. ஆக மறுமை என்று ஒன்று இருந்தாக வேண்டும். அதே போல் நன்மைகள் செய்கிறார்களே அவர்களுக்கும் உரிய கூலி வழங்கப்பட வேண்டும். இந்த உலகத்தில் என்ன கூலி கொடுத்துருவீங்க? ஒரு பென்ஸ் கார் வாங்கி கொடுத்துடலாம் அதிகபட்சமா, அதானே? அதோட பெரிய கார், ரோல்ஸ் ராய்ஸ் ஏதாவது வாங்கி கொடுத்துருவீங்க. அது ஒரு பெரிய பங்களா, நல்ல தோட்டங்கள் நிறைந்த ஒரு பங்களா வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு மேல உங்களால் என்ன செஞ்சிட முடியும்? ஆனால் மறுமையிலே இறைவன் மகத்தான கூலியை வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், சோனத்தை பற்றி சொல்லுகின்ற போது, இதுவரை உங்களுடைய கண்கள் பார்த்திராத, உங்கள் காதுகள் கேட்டிராத, உங்கள் சிந்தனையில் உதித்திராத பல நன்மைகளை எல்லாம், பல இன்பங்களை எல்லாம் நான் வைத்திருக்கிறேன். தன்னுடைய உயிரையே தியாகம் பண்றான், தன்னுடைய சொத்துக்களே தியாகம் பண்றான், எதெல்லாமோ தியாகம் பண்றான் இல்லையா? இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்திலே நாம் என்ன பெரிய கூலியை வழங்கிவிட முடியும்? ஆக அவர்களுக்காகவும் மறுமை என்று ஒன்று இருந்தாக வேண்டும். ஆக இதற்காகத்தான் மறுமை சித்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. மறுமை சாத்தியமா என்று ஒரு கேள்வி கேட்கலாம், அது எப்படி முடியுங்கன்னு சொல்லி. இந்த கேள்வியே நபிகள் நாயகம் காலத்திலே கேட்கப்பட்டது. நாங்கள் மண்ணோடு மண்ணாகி போனாலுமா, எங்களுடைய எலும்புகள் மக்கி போனாலுமா நாங்கள் மீண்டும் எழுப்பப்படுவோம். குர்ஆனில் இந்த வசனம் இருக்கு. அதற்கு இறைவன் பதில் சொன்னான், நீங்கள் கல்லாகவே ஆகிவிடுங்கள், அதைவிட ஒரு கடினமான பொருளாகவே நீங்கள் ஆகிவிடுங்கள், மீண்டும் நாம் உங்களை உயிர்ப்பிப்போம். உங்களை முதலில் எவன் படைத்தானோ அவன் மீண்டும் உயிர்ப்பிப்பான். உங்களை படைத்த ஆண்டவனால திருப்பி உங்களை உயிர்ப்பிக்க முடியாதா என்று இறைவன் கேட்கிறான். இன்னொரு உதாரணத்தையும் இறைவன் சொல்லுகிறான். பூமி காய்ந்து போகிறது, இறந்து போகிறது, நாம் மழையை பொழிவிக்கிறோம், அவைகள் உயிர் பெற்று கிளம்புகின்றன. அதுபோல நீங்கள் மறுமையிலே உயிர் பெற்று கிளம்புவீர்கள். இறந்து போன பூமியை இறைவன் எப்படி உயிர்ப்பிக்கிறானோ அது போன்ற இறந்து போன உங்களையும் இறைவனால் உயிர்ப்பிக்க முடியும். ஆக இறைவனை நம்புவவர்களுக்கு இது ஒன்றும் நடக்க முடியாத காரியம் இல்ல. இறைவனை நம்பாதவர்களுக்கு நாம் ஆரம்பத்திலே சொன்ன வாதம் பொருத்தமாக அமையும் என்று நான் கருதுகிறேன். ஆக மறுமை சாத்தியம், மறுமை சத்தியம்.